நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப். இதில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமாதானம் பேசுறதுக்காக கமல் அவங்க கேங் போவாங்க. டெல்லியில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஷூட் அவுட் நடக்கும் மிலிட்ரி மூலயமா, இப்போ போலீஸ் மூலயமா. ஸோ அந்த டைமில் சிலம்பரசனுடைய அப்பா வந்து அந்த ஷூட் அவுட்டில் வந்து இறந்துருவார். சிலம்பரசனும் அவங்க தங்கச்சியும் நியூஸ் பேப்பர் போடுற வேலையில் இருப்பாங்க. ஸோ சிலம்பரசனை மட்டும் ஒரு தூக்கிட்டு வந்து வளர்ப்பாரு. ஸோ சிம்பு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதை இவர் ஜெயிலுக்கு போவார். நாசர் வந்து அவர் கமலுக்கு தம்பியாக இருப்பார். ஸோ இவருக்கு ஜெயிலுக்கு போவார். அந்த டைமில் சிம்பு வந்து அவருடைய அந்த கேங்ஸ்டர் லைஃப்பை பார்த்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் சிம்புவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே தான். உடம்புலாம் ட்ரிம் பண்ணி நல்லா அடிச்சிருக்காரு. இதில் கதைன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வந்த கதை தான். பெருசாக இதில் கதையில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மணிரத்னம் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செக்கச்சி வந்தவானம் நல்லா போச்சு. இப்போ பெருசாக அவர்கிட்ட ஒன்றும் கதை இல்லை. ஸோ எடுத்த கதையை திரும்ப மாற்றி போட்டு எடுத்துருக்காங்க. கேங்ஸ்டர் ஆகி திரும்ப த்ரிஷாலாம் வருவாங்க. அவங்களெலாம் ஒரு ரெட் லைட் ஏரியாவில் காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நாசருக்கு வந்து கமல் வந்து தம்பியாக வருவார். ஸோ நாசர் வந்து ட்விஸ்ட் பண்ணி சிம்பு வந்து கமலை போட்டு தள்ளுவார்னா ஒரு ஷூட் அவுட் மாதிரி நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பனிமலையில் கூப்பிட்டு போய் சுட்டு தள்ளிடுவாங்க. ஸோ ஒரு பனிமலையிலேருந்து விழும்போது அதுக்கப்புறம் அந்த விழுந்து குண்டடிப்பட்டு எழுந்து வர விவேகம் படத்தில் அஜித் வர்ற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் டிட்டோ அப்படியே சேம் காப்பி அடித்த மாதிரி இருக்கும். இதில் முத்தமழை சாங் வந்து எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அந்தளவுக்கு வந்து அந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு மட்டுமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அந்த பாடலை வச்சுருந்தாங்கன்னா அந்த பாடலை அந்தளவுக்கு ரசிச்சிருக்க மாட்டோம். ஸோ அது பிக்சரைஸ் ஆகாமல் இருக்கிறதே நல்லாயிருக்கும். அந்த பாடல் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கக்கூடிய சீன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் கடைசியில் கமலுக்கும் சிம்புவுக்கும் நல்ல ஃபைட் நடக்கும். எங்கள் அப்பாவை நீ தானே கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு கேட்பாரு. நான் கொன்னனா அப்படின்ட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா முத்து படத்தில் வந்து ரஜினி வந்து எஜமா எங்கடான்னு சொல்லி கபாலியை அடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீ தானடா கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி இவர் ரிப்ளை பண்ணுவார். அது ரொம்ப ஒரு ஃபயரான ஒரு சீனு. அந்த சீனில் வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த சீன் மாதிரி தான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் சிம்புவும் கமலும் பேசிக்கிறது அந்த ஃபைட் சீனில். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஷூட் பண்ணி இறந்துருவார். ஸோ கமல் அதை தடுக்க போவார். பட் சிம்பு வந்து குண்டடி பட்டுருவார். ஸோ அந்த மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. இதில் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லா பாடல்களும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விண்வெளி நாயகான்னு ஒரு பாட்டு போட்டாங்க. அது பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்தளவுக்கு ஒன்றும் சூட் ஆகலை. பட் ஆனால் அது படத்தில் பெருசாக லாங் சாங்காக வராது. மற்றபடி எல்லா சாங்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இந்த பாடலுமே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது மியூசிக்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆல்பம் ஃபுல்லாக ஹிட்டு தான் அது. இந்த படம் வந்து ஏற்கனவே வந்த கதை தான். புதுசாக ஒன்றும் எடுத்த மாதிரி தெரியல. கதையில் அந்தளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்த மாதிரி தெரியல. நிறைய படம் இந்த மாதிரி பார்த்துட்டோம். அரைச்ச மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஒன்ஸ் பார்க்கலாம் ஒரு டைம். ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான் இது. ஓகே, தேங்க்யூ.